அத்திப்பழம் மிகவும் சத்துள்ளது, இதை பச்சையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் நன்கு உலர்த்தி ட்ரைஃபிக் அதாவது உலர் அத்திப்பழமாகவும் சாப்பிடலாம். சில ஆண்டுகளுக்கு முன் கிராமங்களுக்கு சென்றால் அங்கு வீடுகளை சுற்றியுள்ள புதர்கள் மற்றும் காடுகளில் அத்திப்பழங்கள் வளர்ந்து இருப்பதை காணலாம். அதேபோல் வயிறு சார்ந்த பிரச்சனை என்றால் நம்முடைய முன்னோர்கள் உலர்ந்த அத்திப்பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து குடிப்பார்கள். இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, ஃபைபர் சத்து, புரோட்டீன் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளன. அத்திப்பழங்களை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை இங்கு பார்க்கலாம். மலச்சிக்கல். நம்முடைய டயட்டில் அத்திப்பழங்களை சேர்ப்பதால் கிடைக்கும் ஊட்டச்சத்து மதிப்பு மற்றும் நன்மைகளை பற்றி பார்த்தோமானால் ஏற்கனவே குறிப்பிடப்படி அத்திப்பழங்களில் நார்ச்சத்து நிறைய உள்ளது. எனவே மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தங்கள் டயட்டில் அத்திப்பழங்களை சேர்த்துக் கொள்ள நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். குடல் இயக்கங்களை இயல்பாக்குவதன் மூலம் குடல் ஆரோக்கியமாக இருக்க அத்திப்பழம் உதவுகிறது. எலும்புகளை வலுவாக வைக்க. நம்முடைய உடல் கால்சியத்தை சொந்தமாக உற்பத்தி செய்யாது. எனவே பால், சோயா, பச்சை இலை காய்கறிகள் மற்றும் அத்திப்பழங்கள் போன்ற உணவு மூலங்களை நாம் நம்பியிருக்க நேரிடுகிறது. இந்த நிலையில் கால்சியத்தின் சக்தி வாய்ந்த மூலமாக அத்திப்பழங்கள் இருக்கின்றன. எனவே அத்திப்பழங்களை அடிக்கடி டயட்டில் சேர்ப்பது நம்முடைய எலும்புகளை ஆரோக்கியமாக மற்றும் வலுவாக வைத்திருக்க உதவுகிறது. கேன்சரை தடுக்கிறது. அத்திப்பழத்தில் கேன்சருக்கு எதிரான குணங்கள் உள்ளன. எனவே கேன்சரை தடுப்பதிலும் அத்திப்பழம் பெரும் பங்கு வகிக்கிறது. மாதவிடாய் நின்ற பிறகு பல பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் என ஆய்வு ஒன்று கூறுகிறது. இந்த நிலையில் அத்திப்பழக்கறி அல்லது அத்திப்பழம் ஊற வைத்த தண்ணீரை பருகினால் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு 34% வரை குறைகிறது. அதிக உடல் எடையை குறைக்க. உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் பல்வேறு உடல் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டி வரும். இத்தகையவர்கள் காலையில் எழுந்ததும் பழுத்த அத்திப்பழத்தை தொடர்ந்து மிதமான அளவில் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை கணிசமாக குறையும். செரிமான ஆரோக்கியம். அத்திப்பழங்களில் நிறைந்திருக்கும் நார்ச்சத்து வயிறு சார்ந்த அனைத்து பிரச்சினைகளையும் நீக்கி செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. தவிர முட்கள் அல்லது பூச்சி கடித்தால் ஏற்படும் காயங்களுக்கு நிவாரணம் பெற அத்திப்பழச் சாற்றை பயன்படுத்தலாம்.